டெல்மி என்ன பிரதர்? சோதிக்கப்படுகிற கேள்வி இல்லை, இது அடி கொடுக்கக்கூடிய கேள்வி, மதியற்ற கேள்வி, அடி கொடுக்கக்கூடிய கேள்வி. சரியான ஆன்சர் நான் எதிர்பார்க்கிற சரியான ஆன்சர் வரல. என் மனைவி போய் சொல்லுவான், சொல்லு உங்ககிட்ட தான் தெரியல, வேற யாராவது தெரிஞ்ச சொல்லுங்க. இந்நாட்களை பார்க்கிலும் அந்நாட்கள் நல்லது என்று சொல்லாத என்று பிரசங்கி சொல்லுகிறான். இட்ஸ் எ வார்னிங். அப்படியே நாள் இப்படி ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க சிஸ்டர்? யூ. அவன் தான் அந்திகிறிஸ்து. கையை தட்டலாம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால் பூந்தோட்டத்தில் வாழ்றதுக்கெல்லாம் பிறக்கிறது, சொர்க்கத்து பூமியில ஜீவிக்கிறதுக்கெல்லாம் பிறக்கிறது. காடு, நகரம், நரகம், சொர்க்கம், துக்கம், துன்பம், உபத்திரம், தரித்திரம், வறுமை, பஞ்சம், வேலை இல்லாமை, வேலை உள்ள, தொழில் அழிவு எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு தான் ஒரு மனிதன் பிறக்கிறான். இதெல்லாம் சந்திக்க மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் பிறக்காமலே இருக்கிறது நல்லது. பிறக்கவே கூடாது. பிறந்தால் என்ன உண்டு? என்ன உண்டு? பிறந்தால் துக்கம்தான் உண்டு. நம்ம பரலோகத்திலே பிறக்கிறோம், அங்கே ஜம்முன்னு இருக்க. இந்த உலகத்தில் பிறக்கிறான்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் நமக்கு வேணும், எல்லா துன்பங்களையும் ருசி பார்க்கணும். அப்போ தானே துன்பத்தினுடைய வலி தெரியும். தோத்தா தானே வலி தெரியும். தோக்காதவனுக்கு வலியை பற்றி தெரியுமா? எப்பொழுது 24 மணி நேரம் ஒருவன் சந்தோஷமாக இருக்கிறான், அவனுக்கு துக்கத்தை பற்றி கேட்டால் அவனுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியுமா? தெரியாது. அவை கம்பேரிசன் பாடல ஆண்டவர் சொல்றாரு. அந்நாட்கள் நல்லது நீ சொல்லாத. இந்நாட்கள் நம்ம சோதிக்கப்பட்டிருக்கலாம், அந்நாட்களை போல் ஒரு நல்ல நாள் வரும் என்று நம்பணும். அது கிறிஸ்தவம். இல்லை என்றால் அதற்கே பேர் அந்தி கிறிஸ்தவம், புலம்பல். அல்லேலூயா. அதாவது இனி அந்த நாளை போல் நம்ம வாழ முடியாது, அந்த நாளை போல் இனி மாற முடியாது. அதற்கு ஒப்பாகவும் அதற்கு அதிகமாகவும் கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அந்த நம்பிக்கை சாகும் போதுதான் இந்த மாதிரி ஒரு கேள்வி எழும்போம். அப்படிதான் முட்டாள் கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி கேள்வியை கேட்பார்கள். உச்சம கையை தட்டலாம். அதான் அந்த கிறிஸ்து. எப்பொழுது நம்ம பிரகாசித்து முன்னுக்கு தான் போகணும், பின்னாடி போகக்கூடாது. படி ஏறினாதான் மாடியை பார்க்க முடியும், பஸ் ஏறினாதான் இன்னொரு இடத்தை பார்க்க முடியும். நான் இருக்கிற இடத்துல இருப்பேன்னு சொன்னால் கற்பனையில் கதை தான் எழுத முடியும், வாழ்க்கை நடத்த முடியாது. அல்லேலூயா. ஆகவே ஒரு மனிதன் பழைய நாட்களை கணக்கு போட்டு எதுவும் பேசக்கூடாது. இன்றைக்கி என்ன பிரச்சனை? என் இயேசு தீர்த்து தருவார். நாளைக்கு இன்னும் அதிகமாக நமக்கு அற்புதம் செய்வார். நாளை கழித்து இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைக்கும்போது இன்னும் அதிகமாக அதிசயங்களை செய்வார். நம்பிக்கையை என்ன செய்யணும்? ஃபவுண்டேஷன் போடணும், நம்பிக்கை கட்டணும், அது உருவாகிட்டே இருக்கணும். நம்பிக்கை ஒருபோதும் குறைஞ்சி போகக்கூடாது, உருவாகிட்டே வளரணும். ஒரு கட்டடம் கட்டும்போது வளருவது போல நம்முடைய நம்பிக்கை வளரணும். அவை வாழ்க்கையை ருசியற்று போனவன், வாழ்க்கையை முடித்து கொள்ள போகிறவன், இனி வாழவே முடியாது என்று நம்புகிறவன் தான் இந்த மாதிரி கேள்வியை கேட்பான். ஆகவே பிரசங்கி சொல்வது போல என் நாட்களில் துக்கம் வந்திருந்தாலும் என்ன சம்பவம் வந்தாலும் அந்நாட்கள் நல்லது, இந்நாட்கள் மோசம்னு சொல்லக்கூடாது. இது ஆண்டவருக்கு முகத்தில் கரியை பூசுவதும் அவருடைய கன்னத்தில் அடிக்கிறதுக்கு சமம். உற்சம கையை தட்டலாம். அந்நாட்கள் நலமாயிருந்தது, இந்நாட்கள் மிகவும் மோசமாயிருக்கிறது சொன்னால் இந்த நாளை மோசமாகவா தேவன் படைத்தார்? மோசமாக படைத்தார். அவர் படைத்த 6 நாளும் நல்லது தானே, 7 நாளும் நல்லது தானே. இப்போ எந்த நாளை மோசமாக படைத்தார்?
எல்லா நாளையும் நல்லா தான் படித்தார். அப்போ அந்நாட்கள் நல்லது இந்நாட்கள் மோசம் என்று சொல்லும்போது அவன் நாட்களை உண்டாக்கிற தேவன் என்ன மோசமானவரா? மோசமானவரா இல்லையே. ஆகவே இந்த புலம்பல் இருதயத்திலிருந்து ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் மாறணும். இமயமலையே தலைமையில் வந்து உட்காரலாம், செதஞ்சு போகக்கூடாது. சுமக்கிறதுக்கு தேவன் என்னோட இருக்கிறாருன்னு சொல்லணும். இமயமலை தலைக்கு மேலே வந்து உட்கார்ந்துருந்தா என்ன ஆகும்? நம்ம நசுங்கி போவோம் இல்லை. அப்போ இமயமலையை உண்டாக்கின தேவன் எனக்குள்ளே இருக்கிற அவர் சுமந்துருவார். நான் ஏன் சுமக்க போகிறேன் என்று சொல்லுகிறது விசுவாசம். ஐயோ இந்த இமயமலை என் தலைமையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறது, நான் என்ன செய்வேன், நான் நசுங்கி கசங்கி போயிடுவேனேன்னு சொன்னால் அது அவன் அந்தி கிறிஸ்து, அவன்கிட்ட இயேசு கிறிஸ்து மேல் உள்ள நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். உற்சாகமாக கையை தட்டலாம். ஆகவே பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மறுபடியும் சத்தமிட்டு பேசுவோம். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. பிறப்பை விட சாவு நல்லதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் பிறக்கிறான் தான் உலகத்தில் தான் பிறக்கிறான் இல்லையா? இந்த உலகத்தில் தானே பிறக்கிறான். ஆனால் மடிகிறது எங்கே பிறக்கிறதுக்கு? பரலோகத்தில் பிறக்கிறதுக்கு. அவ பூமியில் பிறப்பது மேலா, பரலோகத்தில் பிறப்பது மேலா? எது வேண்டும் உங்களுக்கு? பரலோகத்தில் பிறப்பதுதான் மேல். அப்போ இந்த பூமியில் வாழ்வதற்கு எது வேண்டும்? பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தம் தான் வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய பிறப்பை விட இறப்பு நல்லது. பிறந்தா எல்லாரும் அதான் பிள்ளையா பிறக்கும்போது அழுதுட்டு பிறக்கும் போல இருக்குது. பிரசவிக்கிற தாய்மாரெல்லாம் அழுதுட்டு தான் பிரசவிப்பாங்க. சிரிச்சுக்கிட்டு ஏதாவது தாய்மாரை பிரசவிச்சிருக்கா உலகத்தில் எங்கே கேள்விப்பட்டிருக்கா? கிடையாது. எல்லாம் நல்லா அழுதுட்டு தான் பிரசவிப்பாங்க. அவ ஏன் பிறந்தாய் மகனேன்னு ஒரு சொன்ன மாதிரி, ஒரு பாட்டு சொன்ன மாதிரி பிறந்துட்டான். அப்போ துக்கத்தை நீ சந்திக்க போகிற, உபத்திரத்தை சந்திக்க போகிற, பிரச்சனையை சந்திக்க போகிற, தரித்திரத்தை சந்திக்க போகிற, வெட்கத்தை சந்திக்க போகிறாய், தோல்விகளை சந்திக்க போகிறாய். ஆகவே இந்த உலகத்தில் வாழுகிற மனிதன் 90% உபத்திரங்களை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் 10% ஆசீர்வாதம் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 10% ஆசீர்வாதம் 90 முழுங்கும். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் நமக்கு எப்பவும் இன்பமாய் வாழ வேண்டும், சந்தோஷமாய் வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை தேடாதீங்க. தயவு செய்து அப்படி தேடாதீங்க. அவரை தேடினாலே துக்கத்தை தான் முதல்ல தருவார். அவரை தேடினாலே உபத்திரத்தை தான் தருவார். அவரை தேடினாலே தரித்திரத்தை தருவார், வெட்கத்தை தருவார், அவமானத்தை தருவார், நிந்தையை தருவார். ஆனால் நீ கேளாத ஒரு ஐஸ்வர்யம் ஒன்று இருக்கிறது, தேவ சமாதானத்தை அவர் தந்து விடுவார். அது உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய சமாதானம். ஒரு மனிதனிடத்துல எல்லாம் இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. குப்பை குப்பை தொட்டி, வேஸ்ட் பாக்ஸ். சமாதானம் இருக்கிறவன் தான் உலகத்தில் மிகவும் ஐஸ்வர்ய சம்பத்தன். கையை தட்டுங்க. அது இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவனுக்கு மட்டுமே கிடைக்கும். பொன்னை தேடலாம், வெள்ளியை தேடலாம், ஆஸ்தியை தேடலாம், நிலத்தை தேடலாம். சமாதானத்தை தேடுறதுக்கு யாராவது இருக்காங்களா? நோ. நான் இது வரைக்கும் யாரும் அப்படி ஜோம் பண்ணி என்கிட்ட கேட்டது இல்லை. எனக்கு சமாதானம் கிடைக்கணும்னு சொல்லி யாரும் கேட்டது கிடையாது. ஆனால் உலகத்தில் மிகப்பெரிய ஐஸ்வர்ய சம்பத்தம் சமாதானம். இந்த சமாதானம் இருக்கிறவனுக்கு பரலோகத்தினுடைய எல்லா ஞானமும் அவனுக்கு இருக்கும். எல்லா ஞானமும் இருந்தாலும் அவன் பிழைச்சிக்கிடுவான். 1000 யுத்த வீரர்களுக்கு சமம் ஒரு ஞானம் உள்ளவன். 1000 யுத்த வீரர்களுக்கு சமம் ஒரு ஞானம் உள்ளவன், ஒரு அறிவாளி. 1000 படைகளுக்கு சமம், 1000 வீரர்களுக்கு சமம். அல்லேலூயா. ஆகவே
சமாதானம் உள்ளவன் இந்த ஞானத்தை அடைவான், ஞானத்தை அடைகிறவன் இந்த சமாதானத்தை அடைவான், ரெண்டையும் அடைகிறவன் இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஆஸ்திகளையும் சுதந்திரித்து கொள்வான். ஒரு சமா கையை தட்டலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த புலவர்கள் உண்டு. புலவர்கள் அரசனை புகழ்ந்து பாடும்போது அவங்க எக்கச்சக்கமான பொன் முடிப்புகளை கொடுப்பாங்க, பண முடிப்புகளை கொடுப்பாங்க. நீங்கள்லாம் ஒரு மாதம் 30 நாள், அதுக்கு 25 நாள் ஒர்க்கிங் டே, காலையில் 9 மணிலேருந்து 4 மணிக்கும் போராடணும். ஆனால் 9 மணிக்கு வேலையில் சேர்றதுக்கு விடிய காலம் 5 மணிலேருந்து கிளம்பணும். அடுத்து வீட்டுக்கு வர்றது 9 மணி. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் 18 மணி நேரம் வேலை செய்கிறவர்கள் செலவிடுகிறார்கள். ஒரு சம்பளம் மிஞ்சி போனால் 10,000, மிஞ்சி போனால் 20,000, மிஞ்சி போனால் 30,000, மிஞ்சி போனால் 40,000. அதுக்கு மேலே உழைச்சி தான் கொஞ்சம் கூடும். இன்றைக்கி ஒரு சினிமா பாடகனை எடுத்துக்கிடுவோம். அந்த காலத்தில் புலவர்கள் ஒரு பாட்டில் எத்தனை வரி இருக்கும்? மிஞ்சி போனால் 8 வரி இருக்கும், இல்லைன்னா 12 வரிகள். 12 வரிகளை பாடல் எழுதி கொடுத்து கோடி கோடியை சம்பாதிக்கிற சினிமா கலைஞர்கள் இந்த தேசத்தில் உண்டா இல்லையா? உண்டு. அப்போ அவனுக்கு என்ன இருக்குது? புத்தி. அப்போ ஞானத்தை வைத்து அதிக ஆஸ்திகளை சம்பாதிக்கிறவன் தான் உலகத்தில் மிக பெரிய மனுஷன். அது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு சமாதானம் உள்ள ஒரு மனிதன். அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. இந்த கண்ணதாசன் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவர் நல்ல அருமையான பாடல்கள் எழுதுவார், தத்துவ பாடலாம் எழுதுவார், வாழ்க்கை பாடல். அவருடைய ஒரு சின்ன வாழ்க்கை வரலாறுல அவருக்கு சமாதானம் கிடையாது. கண்ணதாசனுக்கு என்ன கிடையாது? ஏன்னா குடும்ப சூழ்நிலை அப்படி, பஞ்சத்திலே பிறந்தவர், அது சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். ஆகவே அவர் எப்பொழுதும் குடிபோதையில் இருப்பார். குடிபோதையில் இருப்பார், மது போதை, பெண் போதை எல்லாம் அவர்கிட்ட உண்டு. ஆனால் அருமையான பாடல் எழுதுறதுல அவருக்கு ஒப்பான கவிஞன் இந்த உலகத்தில் இல்லை என்றே சொல்லலாம். சரியா தப்பா? சரிதான். ஆனால் என்ன பண்ணுவாராம், அவர் பாட்டு எழுதி எவ்வளோ பணம் கிடைச்சாலும் சேர்த்து வைக்க மாட்டாராம். அவர் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிருவார். உடனே குடிச்சு முடிச்சிருவார், இல்லைன்னா கொடுத்து முடிச்சிருவார், மறுபடியும் இல்லாமல் இருப்பார். அப்படி இருக்கிற வேளையில் ஒரு பண்டிகை காலம் வருகிறது. ஒரு 1500 ரூபா கடன் கேட்டு தன் சகோதரனிடத்தில் போயிருக்கிறார். எனக்கு ஒரு 1500 ரூபா வேண்டும் என்று. அவர் நிறைய பணம் இருக்கிறதுன்னு இவருக்கு தெரியுமா? ஆனால் கேட்ட பிறகு என்னிடத்தில் 1 ரூபாய் கூட இல்லை என்று சொல்லியிருக்கிறார். மிகவும் துக்கப்பட்டு வந்திருக்கிறார். அடுத்தபடியாக பட தயாரிப்பாளரிடத்தில் போய், மியூசிக் டைரக்டர்கிட்ட போய், எனக்கு ஒரு 1500 ரூபா தேவை. அவர் சொல்கிறார், எங்கிட்டே அது கேஸு, படம் தயாரிக்கிறவங்ககிட்டே படம் காசு இல்லைன்னு சொன்னேன். அப்புறமா சொல்லிட்டாராம், நான் ஒரு சிச்சுவேஷன் தரேன், ஒரு பாட்டு எழுது, உனக்கு காசு தரேன். உடனே பேப்பர் கொண்டு வரப்பட்டது. பேன, அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அடுத்த வரி என்ன? அவசரமான இந்த உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தமில்லை, காசு இல்லாதவன் எப்பொழுதும் துன்பத்தில் தான் இருப்பான். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கை சரித்திரத்தை பாடுகிறார். பணம் தேவைதான், ஆனால் அது வாழ்க்கையாய் எதிர்பார்த்தா சிக்கல். கவிஞனுக்கும் துக்கம்தான். இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறது ஒருவனு இல்லை என்று தான் சொல்ல முடியும். பிறகு எதுக்கு அதை தேடுகிறீர்கள்? அதற்கு ஏன் தேட வேண்டும்? இன்றைக்கு திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு துக்கம் வைக்கப்பட்டிருக்காருன்னு நினச்சி பாருங்கள். திங்கக்கிழமையும் ஒரு துக்கம் வச்சுருப்பார், செவ்வாயும் வச்சுருப்பார், புதனும் வச்சுருப்பார், வேலனும் வச்சுருப்பார். நடுவே கொஞ்சம் மூச்சு வாங்கிறது மாதிரி கொஞ்சம் ஹாப்பினஸ் கிடைக்கும். அதான் லைஃப், அதான் யதார்த்தமான லைஃப். பாவம் செய்கிறவன் தனக்கு கேடு உண்டாக்க அதை செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்.
பாவம் செய்கிறான், ஒரு நாள் ஜெயிலில் கிடப்பான். ஆனால் அப்போது அவனுக்கு தெரியாது. இப்போ பாவம் செய்கிறதுனால ஒரு சந்தோஷம் அவனுக்கு உண்டு, ஆனால் அது அவன் அழிக்க வந்த சந்தோஷம். பாவம் செய்யாமல் வாழ்கிறவனுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு, அது வாழ்வழிக்கிற சந்தோஷம். அப்போ அழிக்க வருகிற சந்தோஷம் பெருசா, வாழ்வழிக்கிற சந்தோஷம் பெருசா? அழிக்க வந்த சந்தோஷம் பெருசா, வாழ்வழிக்கிற சந்தோஷம் பெருசா? வாழ்வழிக்கிற சந்தோஷம் அது கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். அல்லேலூயா. ஆகவே அவர் என்ன பண்ணுவார், நல்லாக சோதித்து புடமுட்டு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடத்துவார். எதற்கு? நம்ம அறிவில்லாமல் இருக்கிறபடியினால். என்றைக்கு அந்த பரிசுத்த அறிவை நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது வேதம் உங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படும். பரிசுத்த அறிவை என்றைக்கு நாம் அடைகிறோமோ அன்றைக்கு ஒரு மனிதன் முழு